புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமியின் இல்லம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 19ஆம் தேதி முதலமைச்சர் இல்லத்திற்கும் 25ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனைக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனையின் முடிவில் அது புரளி என தெரிய வந்தது. தற்போது மீண்டும் முதலமைச்சர் வீடு அருகே உள்ள அப்பா பைத்தியம்சாமி கோயில், ஜிப்மர் மருத்துவமனை ஆகியவற்றுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனையடுத்து அந்த பகுதியில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கற்பகநாதர் குளம் பகுதியில் ஸ்ரீ நல்லமாணிக்கர் கோவிலில் சித்திரை திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு பூஜை செய்யப்பட்டது. ஸ்ரீ நல்லமாணிக்கர் கோவில் விழா கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி தொடங்கி தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்று வந்தன. இதன் ஒரு பகுதியாக ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் கிடாவெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவே ஆடுகளுடன் வந்த பக்தர்கள் அதிகாலை சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றனர். பின்னர் கோயில் பூசாரிகள் அரிவாளுடன் வந்து சாமி ஆடி ஆடுகளை பலியிட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே காட்டுப்பகுதியில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட மரம் ஏறும் தொழிலாளி குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கண்ணியப்பிள்ளைப்பட்டியில் கோபால்சாமி கோவில் மலையடிவாரத்தில் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கிடந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் அது கண்ணியப்ப பிள்ளைப்பட்டியைச் சேர்ந்த பவித்ரன் என்பதும், இருசக்கர வாகனத்தில் வந்த அவரை வழிமறித்த நபர்கள் கொலை செய்ததும் தெரியவந்தது. மேலும் பவித்ரனின் இருசக்கர வாகனமும் பாதி எரிந்த நிலையில் கிடந்தது. 2024ஆம் ஆண்டில் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையின் பாதுகாப்புக்காக அந்நிறுவனம் 70 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளது. அமெரிக்க அரசுக்கு அந்த நிறுவனம் தாக்கல் செய்துள்ள தரவுகளில் இதுகுறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 2023ஆம் ஆண்டை விட 22% அதிகமாக சுந்தர் பிச்சையின் பாதுகாப்புக்காக செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது குடியிருப்புக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஆலோசனை, கண்காணிப்பு, கார் மற்றும் ஓட்டுநர் செலவு, பயணத்தின் போது வழங்கப்படும் பாதுகாப்பு உள்ளிட்டவை இந்த செலவில் அடங்கும். டெல்லியில் பரபரப்பான சாலையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபர் கீழே விழுந்து காயமடைந்தார். டெல்லி குருகிராம் சாலையில் ஒருவர் பைக் ஓட்டி சென்றார். திடீரென அவர் பைக் சீட்டின் மீது ஏறி நின்றபடி பயணம் செய்தார். இதனை கண்டு சக வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் சில நொடிகளில் அந்த நபர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே சித்தாலந்தூர் பகுதியில் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு உரிய ஊதியம் வழங்க கோரி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்த கோரியும் 100 நாள் வேலை திட்டத்தின் ஊதியத்தை 400 ரூபாயாக உயர்த்த வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடந்தது. போராட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.